வெளியில் செல்லும் போது நான் எப்பொழுதும் சிரித்தாரணிந்து கொள்வேன் என்னுடலமைப்பு காட்டுவது போலடைட்டாகுடையண்ணேன் துருப்பேன். எனப்பாவின் வயது 48. அவர் மும்பையில் ஒரு தனியார் பாங்கில் மேனேஜராக பணிபுரிகிறார். மாதம் ஒரு முறைதான்வ ஈடுக்கு வருவார். எனம்மா பெயருமா சங்கரி ஹவுசோப். வயது 44. லட்சணமான முகம். முகத்தை பார்த்தால் மரியாதையுடன் நதுக்கொள்ள தோன்றுமானால் உடலை பார்த்தால் அனுபவிக்க தோன்றும். உடலமைப்பு 3,63,438. அவளும் என்னை போலவே நல்லுயரமிர வருமேதலா 5 அடி 9 அங்குலமிருப்போமானால் என்னை விடகலராக இருப்பாள். அவளுடைய உயரத்துக்கு தொப்பை இருக்கிறது தெரியாதர. ஆனா கொஞ்சம் இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஷேஸ்தி கண்ஜூசி. அவள் எப்பொழுதும் சேலை மட்டுமே அணிவாள். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நன்றாக இடுப்பு தெரியும் அளவில் தான் சேலை டுவாள். அவள் போடும் பிளவுஸின் பின்பக்கம் முதுகு முழுமையாக தெரியும். பெரும்பாலும் ஆண்கள் அவை அருகில் நின்று போது முன்னழகையும் பின்னழகையும் பார்த்துவிட்டு மேனி தெரியும் இடமான வாழைத்தண்டு போல கைபீசியும் இடுப்பும் வெறி காபார்ப்பார்கள் அந்தளவுக்கு ஜொலிக்கும். நான் அம்மாவுடன் ஒன்றாக வெளியில் செல்லும் போது இளைஞர்கள் காலேஜ் பசங்கே என்னை விட்டெனம் அவைதான் ரசிப்பார்கள். எனக்கு போதெல்லாம் பொறாமையாகிருக்கும். நான் மனதுக்குள் நினைத்து கொள்வேண்டேய் நானும் சேலை கட்டின் ஆசை மகட்டடா. ஒரு நாள் நானும் அம்மாவும் திருப்பதி செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருக குமுறவினர்கள் யானம் கல்யாண விசேஷத்துக்கு செல்வதால் எனம்மாக்ரைகள் காட்டன் சில்க் வித் மெரூன் பார்டர்லஜர கை வைத்த சேலையை அணிந்து கொண்டால் நான் ப்ளூ கலர் டாப்ஸ் வயலட் லெக்கிங்ஸ் அணிந்து கொண்டேன். மதியம் 3 மணிக்கு மப்பீடு பஸ் ஸ்டாண்டில் திருப்பதி செல்லும் அரசு பேருந்தில் ஏறினோம். பேருந்து நடுவில் 3 பேர் உட்காரும் இருக்கையில நானும் அம்மாவும் அமர்ந்தோம். நான் ஜன்னலோரத்தில் உட்கார்ந்து கொண்டேன். அம்மா இது பக்கம் உட்கார்ந்தாளிடையில் என் ஹாண்ட் பாக் வைத்தேன் மற்றும் எங்களுடைய லக்கேஜ் பாக் சீட்டுக்கு கீழ்கால் வைக்கும் இதத்தில் வைத்தோம். பசங்கிரு நது கிளம்பியது. கோயம்பேடுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப்பிங்கில் பஸ் நின்றது. அங்கு கொஞ்சம் பயணிகள் ஏறினார்கள். அப்பொழுது பேருந்தில் இருக்கைகள் முழுவதும் நிரம்பிவிட்டது. ஏறிய பயணிகள் மீதம் உள்ள சீட்டை நிரப்பிக் கொண்டிருந்தனர். ஒரு ஆள எனம்மாவிடம் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள் என்று சொன்னார். நான் என்னுடைய ஹாண்ட் பாக் சீட்டில் இருந்து எடுத்தேன். மடியில் வைத்துக் கொண்டேன். பின்பொம்மாவும் நகர்ந்துனட்டு சீட்டில் உட்கார்ந்த அளவரும் எனம்மா அருகில் தூக்கொண்டார். அவர் பார்ப்பதுக்கு கருப்பாக கட்டெருமை போல் பல்காயிருந்தார். 50 வயது மதிக்கதக்காள். எங்கள் மூவருக்கும பிராட் ஷோல்டர் என்பதால் அவர் தோளும் அம்மாவின் தோளும் உரசிக் கொண்டிருக்க நெளிந்து கொண்டிருந்தால் என் தோளும் மாவின் தோளும் இறுக்கமாகிருந்தது. கண்டக்டர் வந்துடிக்கெட் கேட்டார். நான் 2 திருப்பதி கொடுங்கென்றேன். டடிக்கெட்டும் சில்லறையும் கொடுத்தார். நான் என் ஹாண்ட் பாக்ல வைத்துக் கொண்டேன். எனம்மா அருகில் உட்கார்ந்தானும் திருப்பதி குடிக்கெட் வாங்கிக் கொண்டார். பின்பு நான் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிதுனே ரம் கழித்து தான் உணர்ந்தேன் எனம்மாவின் தோளின் மேலுரசவில்லை. திரும்பி பார்த்தால் அம்மா கண்ணை மூடியபடி அவர் கொஞ்சம் ஜாய்ந்திருந்தால் அவளுடைய இதுகை முன் சீட்டிற்கு மேலிருக்கும் கைப்பிடியில் இருந்தது. அப்படியென்றால் அந்த முகம் தெரியாதானுக்கு நன்றாக இடுப்பை காட்டிக் கொண்டிருக்க வேண்டும். நானும் கை கட்டியபடி முன் சீட்டில் சாய்ந்த உட்கார்ந்து ஓர கண்ணால் அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தேன். அவர் பதட்டத்துடன் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த முகம் தெரியாதானின் வலது முழங்கை அம்மாவின் இது தொடையில் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தது. அவரின் இது கைசர யாக்க தெரியவில்லை. ஆனால் இது கை கட்டி கொண்டிருந்தார். எப்படியும் அவரின் இது கையின் அம்மாவின் இடுப்பை அல்லது சூத்தை ஏன் தடிப்பது போல் உட்சி கொண்டிருக்க வேண்டும். என்னடா இது பேருந்து புறப்பட்டு 20 நிமிடம்தானானது. அதுக்குளிவங்க லுக்குளிந்தளவு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த முகம் தெரியாதவனோவர் காண்ப தண்டாக எதுவும் செய்யவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தன் கை விளையாட்டில் எனம்மாவை காமவலையில் விழவைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர்களை நோட்டமிட்டேன். அவரின் வலது கை அம்மாவின் இது தொடையை முழுவதுமாகிற மித்துக் கொண்டது. அவர் கையை மிருதுவாக தொடையை அமிக்கிய தன் மென்மையை உணர்ந்து கொண்டிருந்தார். எனம்மாவும் தூங்குவத போல் நடித்து கொண்டிருந்தாள. தன் பினவள் என்னை ஊரக்கண்ணால் பார்த்தால் நான் என்ன செய்கிறேன் என்று பொழுது நான் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்ப்பது போலிருந்தேன். அவளும் தன்னை முகம் தெரியாதாள் தழுவிக் கொண்டிருப்பதை என் மகள் பார்க்க கக்கூடாதென்று முன்சீட்டில் தலையை சாய்த்துக் கொண்டாள். அவளின் வலது கை வலது தொடையில் வைத்துக் கொண்டாள். ஏற்கனவே அவளின் இது கை முன்சீட்டிற்கு மேலிருக்கும் கைப்பிடியிலிருந்தது.
அதனால் அவரினை எங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. அவரின் இதுகு எனம்மாவின் முலையே பிச நது கொண்டிருக்குமென்று நினைத்தபடியே பின்னாடி சாய்ந்தேன். ஆனால் அவரின் இதுகை அம்மாவின் சூத்தை பிசைந்து கொண்டே ருந்தது. எனம்மாவோ நான் பார்க்க கூடாதென்று முன்னாடி சாய்ந்து கொண்டாள். அவரோ மற்றவர்கள் பார்க்கப் போகிறார்கள் என்று கவனமாகிருந்தார். அவரின் பார்வை இது பக்கமாகவே இருந்தது, வலது பக்கம் திரும்பவில்லை. நான் பார்ப்பதை அவர் கவனிக்கவில்லை. எனக்கோ இருவரை பார்க்கும் போது வயிறு எரிந்து கொண்டிருந்தது. அதிக போக்குவரத்துக்கு நெரிசலால் தாமதமாக பூந்த மல்லிப பாஸ் ஸ்டாப்பிங் வந்தது. வெளியில் செல்லும் போது நான் எப்பொழுதும் சிரித்தாரணிந்து கொள்வேன். என் உடலமைப்பு காட்டுவது போல டைட்டாகுடையண்ணின் துருப்பேன். எனப்பாவின் வயது 48. அவர் மும்பையில் ஒரு தனியார் பாங்கில் மேனேஜராக பணிபுரிகிறார். மாதம் ஒரு முறைதான்வ ஈடுக்கு வருவார். எனம்மா பெயருமா சங்கரி ஹவுசோப். வயது 44. லட்சணமான முகம். முகத்தை பார்த்தால் மரியாதையுடன் நது கொள்ள தோன்றுமானால் உடலை பார்த்தால் அனுபவிக்க தோன்றும். உடலமைப்பு 3,33,438. அவளும் என்னை போலவே நல்லுயரமிர வருமேதலா 5 அடி 9 அங்குலம் இருப்போமானால் என்னை விடகலராக இருப்பாள். அவளுடைய உயரத்துக்கு தொப்பை இருக்கிறது தெரியாதர. ஆனா கொஞ்சம் இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஷேஸ்தி கண்ஜூசி. அவள் எப்பொழுதும் சேலை மட்டுமே அணிவாள். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நன்றாக இடுப்பு தெரியும் அளவில் தான்